இப்போ பார்க்க போற டாபிக் வந்து டிசிஷன் ட்ரீ ரெக்ரெஷர். இப்போ வந்து அ நாங்க இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்றது வந்து பேண்டாஸ்லேருந்து பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா அ இப்ப அதில வந்து லேபிள் லொகேஷன் அ டிஸாஸ்டர் டைப்பு. இது 2ம் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரெக்ரெஷன் நார்மலாவே அதாவது ரெக்ரெஷன் டைப் மாடல்ஸ் எல்லாமே நார்மலா எப்பயுமே அவுட்புட் வந்து நம்பர்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ்ல தான் குடுக்கும். நியூமெரிக்கல் வேல்யூனா அது ஃப்ளோட்டிங், இன்டிஜர் அது மாரி டைப்ல தான் குடுக்கும். அதனால நம்ப இந்த டிஸாஸ்டர் டைப்பு, லொகேஷனு அது வாங்குறதும் ஸ்ட்ரிங்ல வாங்காம நியூமெரிக்கல்ல தான் வாங்கும். அதனால நம்ப அது லேபிள் என்கோடர வச்சு லேபிள் பண்ணிக்கலாம். லேபிள் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டா இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு இதுக்கும் ஒண்ணு அசைன் பண்ணிக்கும். இப்ப பிரேசில் வந்து 4ன்னு அசைன் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா இந்தோனேஷியா வந்து 2ன்னு அசைன் பண்ணிக்குது. இதே மாரி எல்லாத்துக்கும் எல்லா இப்போ வந்து மறுபடியும் பிரேசில் வந்துச்சுன்னா, அது 4ஆ தான் அசைன் ஆகும். ஓகேவா? அதே மாரி அ டிசாஸ்டர் டைப்புமே ஒண்ணு அது மாரி தான் அசைன் ஆகும். இதோ இங்க பாருங்க. தெரியுதா? இப்போ வைல்ட் ஃபயர் வந்து 1ன்னு எடுத்துக்குது. அதுக்கப்புறமா ஹரிக்கேன் வந்து 2ன்னு எடுத்துக்குது. அது மாரி. ஓகேவா? இப்போ வந்து ஆ இது நான் இது பண்ணிட்டேனா, இப்ப வந்து நான் டேட்டாவ வந்து எக்ஸ், ஒய்ன்னு போட்டுக்கிறேன். எக்ஸ் வந்து இன்புட்டு, வந்து அவுட்புட்டு. இது நான் எக்ஸ்ல வந்து யூசர் இன்புட் அதாவது யூசர் வந்து தர வேண்டியது. ஃபெ எத்தன பேர் செத்துருக்காங்க, அதாவது ஃபெர்டிலிட்டீஸ். அதுக்கப்புறம் எந்த லொகேஷன், மேக்னிட்யூட் அது வந்து யூசர் குடுக்குறது. அவுட்புட் வந்து டிசாஸ்டர் டைப் என்ன டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக. ஓகேவா? இப்ப வந்து நார்மலைசேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ சில மாடல்ஸ் வந்து அ இப்ப வந்து சில டேட்டாஸ் இது மிஸ்டேக்கு, எரர் அது மாரி இருக்கும். நார்மலைசேஷன் பண்றது மூலியமா நியூமெரிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அதனால வந்து மாடல் வந்து இன்னும் குயிக்காவும் ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறமா இப்ப எரர்ஸ் இருந்ததுன்னா அது ரிசால்வ் ஆகும். ஓகேவா? இப்ப வந்து இதுதான் அவுட்புட்டு. இப்படிதான் வரும். இப்ப ஸ்ப்ளிட். ஸ்ப்ளிட் மூலியமா இப்ப வந்து ட்ரெயின் டேட்டா செட்டும், அ டெஸ்ட் டேட்டா செட்டும் பிரிக்க முடியும். இப்ப வந்து இப்ப எக்ஸ்ட்ரெயின்ல இப்படி இருக்கும். அதாவது 80% ஆஃப் டேட்டா வந்து ட்ரெயினுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மீதி 20% வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ட்ரெயினும், டெஸ்ட்டுன்னு தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த மாடல்ல வந்து நம்ப எ எக்ஸ்ன்னு இந்த மொத்தமா இருக்கிறத குடுக்குறோம். ஆக்சுவலி இது நம்மளுக்கு பண்ற தேவையில்ல. ஓகே. இப்ப வந்து எக்ஸ் வேல்யூவ எடுத்து குடுக்குறோம். இந்த மாடல் எக்ஸும், ஒய்யும் இன்புட் வர்றது அவுட்புட்டு. அதுக்கப்புறமா டிசிஷன் ட்ரீ ட்ரெயின் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா மாடல் பிரெடிக்ட் பண்ண போறீங்க. அது வந்து குடுக்குறீங்க. ஓகேவா? இப்ப நீங்க பிரெடிக்ட் பண்ற வேல்யூவும், இந்த வேல்யூ சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்ப பாருங்க. எ எ பிரெடிக்ட்ல இப்படி வருது. அதுக்கப்புறமா உங்களோட ஒய்யோட 0த் வேல்யூ. அதுவும் 4ன்னு தான் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. அப்படின்னா அக்யூரேட்டா இருக்கு மாடல்னு அர்த்தம். இப்ப இந்த மாடல் நான் ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு அக்யூரசி வந்து 98% வருது. அக்யூரசி. இது வந்து ஃபாலோவிங் 2 வேல்யூஸ். ஓகேவா? இவ்வளோதான். இது பேரு டிசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன் மாடல். இந்த மாடல் ஆக்சுவலி என்ன பண்ணும்னா, உங்களுக்கு இப்ப நீங்க பண்ற டேட்டா இருக்குல்ல, டேட்டாவ வந்து டெசிஷன் ட்ரீ ஃபார்மேட்ல ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல கொண்டு வரும். ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு. அது வச்சு இது வந்து டெசிஷன் கண்டுபிடிக்கும். நீங்க குடுக்குற இன்புட்ட எடுத்து அது வந்து டெசிஷன் ஃபார்மேட்ல போகும். ஓகேவா? அவ்வளோதான்.